ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது விஜய் அவர்களை ஒரு மிகப்பெரிய மாஸ் நடிகராக்கிய ஒரு படம். அவரோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் மூலயமாகத்தான் விஜய் அவர்கள் மிகப்பெரிய மாஸ் நடிகரானார் அப்படின்றது விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த படம் தான் திருமலை அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் ஆக்ஷன் வரும். இவரை வச்சு நம்ம ஆக்ஷன் படம் கூட எடுக்கலாம், ட்ரை பண்ணலாம். இவரை வச்சு பிலாக்கா படம், பிட்டு படம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட ஆக்ஷன் படம் எடுக்கலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சது சுல்லான் அப்படின்ற படம். ஆனால் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஃபேன்ஸால் அந்த படத்தை வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா தனுஷ் அவர்களோட பரிமாணம் வேற மாதிரி இருந்தது அந்த காலகட்டத்தில். இருந்தாலும் தனுஷ் அவர்களோட கெரியரில் முதல் ஆக்ஷன் படம் எதை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா சுல்லான் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரிசையாக நிறைய ஆக்ஷன் படங்கள், மிக்சடு படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு நடிகர்களை மாஸ் அப்படின்ற ஒரு இமேஜுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவை சேர்ந்த இயக்குனரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி வளர்ந்தார், அவர் எப்படி வீழ்ந்தார், மீண்டும் அவர் எப்படி வரப்போகிறார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பேசுவோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் வச்சிடுறேன். இந்த வீடியோவோட தம்ப்நெயில் எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை இந்த தம்ப்நெயில் மேலே. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் காட்டாக நான் சொல்லியிருப்பேன் இவரை பற்றி பேசுகிறத பற்றி. ஆனால் இருந்தாலும் இப்படியெல்லாம் வச்சாதாங்க வந்து பார்க்குறதே ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லிடுவோமா. அதாவது நம்ம உள்ளே என்ன தான் நல்ல கண்டென்ட் பேசினாலும் அந்த தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இல்லைனா உள்ளே வந்து எந்த பயிலும் பார்க்க மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம போட்ட வீடியோக்கு எந்த பலனும் இல்லை. கொஞ்சம் சர்ச்சே அந்த தம்ப்நெயில் இருந்தால் தான் உள்ளே வரானுங்க. அதுக்கப்புறம் உள்ள நல்ல விஷயங்களை கேட்டதுக்கப்புறமா ஓகே இது கரெக்டாக தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் போட்டு போயிடுறாங்க. இதன் காரணமாகத்தான் இந்த மாதிரியான தம்ப்நெயில்லாம் வைக்க வேண்டியதாக வருது. இது வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக இல்லை, ஒரு கியூரியாசிட்டி, ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம வளவலன்னு பேச தேவையில்லை, விஷயத்துக்குள்ளே போவோம். எந்த இயக்குனரை பற்றி பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருமலை மற்றும் சுல்லான், இதையும் தாண்டி ஆதி படத்தை இயக்கிய இயக்குனர் ரமணா அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இவரை பற்றி பேசுறதுக்கு இப்போ என்ன இருக்குது, திடீர்னு ஏன் இவரை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. ஏன்னா இவரை பற்றிலாம் நம்ம பேசணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாஸ் நடிகராகி ஒரு அரசியல் தலைவராக வரைக்கும் ஆனார் இல்லைங்களா. இதுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட அந்த மாஸ் இமேஜ் தான். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் குஷி, யூத்து, ஷாஜகான் போன்ற யூத்து படங்களாக நடித்து ஒரே லவ்வர் பாயாவே இருந்துட்டு இருந்த நம்ம விஜய் அவர்களை ஒரு மாஸ் ஹீரோ ஆக்கி விட்டது வேற யாரும் கிடையாது, இயக்குனர் ரமணா அவர்கள் தான் திருமலை படத்தின் மூலயமாக. அப்போ அதுக்கு முன்னாடி பகவதியெல்லாம் நடிச்சார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பகவதியெல்லாம் ஒரு கிரிஞ்சி படம். இப்போ கூட பார்த்தா அந்த படத்தோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தா சிரிப்பு சிரிப்பாக வரும். ஏன்னா அந்த லெவலில் எடுத்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில். பட் இருந்தாலும் அந்த படமும் ஓரளவுக்கு கமர்ஷியலாக போச்சுன்னா வச்சுக்கோங்களேன். ஆனால் திருமலை படம் மட்டும்தான் விஜய் அவர்களோட ஃபிலிமோகிராஃபிலேயே குடும்பமாக வந்து தேட்டரில் பார்த்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்களோட மற்றும் திருமலைக்கு முன்னாடி என்னதான் அவரோட கெரியரில் ஒரு சில ரொமான்டிக் படங்கள், அதுக்கப்புறம் பல காதல் சம்பந்தப்பட்ட படங்கள் இது எல்லாமே நடித்தாலுமே கூட ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பெருசாக தேட்டருக்கு போகிறது இல்லைங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் போய் அந்த படத்தை பார்ப்பாங்க, ஜாலியாக தேட்டரில் கொண்டாடுவாங்க. இவரோட படத்தில் இருக்க பாடல்கள்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகும். அப்போ இருக்கிற அஜித் ரசிகர்களே வந்து குமுறதெல்லாம் உண்டு. எங்கள் அஜித் நடித்த படத்தில் பாட்டெல்லாம் பெருசாக ஹிட்டே ஆகலை, ஆனால் விஜய் நடிக்கிற படத்தில் பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் ஆகிடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்களோட படத்திலிருந்து நிறைய நல்ல பாடல்களையும் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்களோட காலகட்டம் போயிட்டு இருக்கும்போது திருமலை படத்துக்கு அப்புறமா தான் அவரோட படங்களுக்கு தேட்டரில் ஏகப்பட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. நானே திருமலை படத்தை அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நம்ம சென்னை கமலா தேட்டரில் பார்த்த ஞாபகம் எனக்கு அந்த படம். ஏன்னா சாலிகிராமத்தில் தான் திருமலை செட்டே போட்டு வச்சுருந்தாங்க. அவர் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சு வேலை செய்வார் பார்த்தீங்களா. அந்த மெக்கானிக் ஷெட் செட்டு நம்ம சாலிகிராமம் பக்கத்தில் மோகன் ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்தது. அந்த மோகன் ஸ்டுடியோவில் தான் போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் அந்த பக்கம் நான் ஸ்கூல் படிக்கும்போது கிராஸ் பண்ணும்போது அந்த செட்டை பார்ப்பேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த படத்தையும் வந்து நான் கமலா தேட்டரில் பார்க்கும்போது நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு வந்தாங்க. ஆனால் இது நான் விஜய் அவர்கள் நடித்த யூத் படமாகட்டும், ஷாஜகான்லாம் போகும்போது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களாம் தான் வருவாங்க, கட்டடிச்சுட்டு வருவாங்க. இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதன் படத்தெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் வந்து அந்த காலகட்டத்தில் விஜய் படம் பார்த்தது உண்டு. ஸோ விஜய் அவர்களை இந்த மாதிரியான ஒரு பரிமாணத்துக்கு மாற்றி விட்டதோட ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ரமணா அவர்களுக்கு தான். ஸோ இந்த ரமணா அவர்களை பற்றி பேசாமல் வேறு யாரை பற்றி நம்ம பேச போகிறோம்? ஸோ அவரை பற்றியே பேசிடுவோம். ரமணா அவர்கள் எப்படி தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தார், அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா, தனுஷ் அவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பேசுவோம். இது ஒரு கதை மாதிரி இருக்குங்க. அதனால் அழகாக ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ இல்லை ஜாலியாக ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வீட்டில் சும்மா இருந்தால் வீடியோட இந்த வீடியோவை பாருங்கள். விஷுவலாக அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இயக்குனர் ரமணா அவர்கள் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி காலேஜில் ஒரு ராவான ரவுடியான், ஒரு மிகப்பெரிய ரவுடிங்க காலேஜில். அதாவது காலேஜில் இருந்தே பார்த்தீங்கன்னா அப்படியே சிகரெட் அடித்து தள்ளுறது, என்ன நேரமும் சரக்கில் இருக்கிறது, படிப்பு சுத்தமாக ஏறதே கிடையாது. அதுவும் எல்லாரும் சிகரெட் பிடிக்கிற டைமில் இவர் பீடி பிடிப்பாராம். ஏகப்பட்ட பீடி கணக்கே கிடையாது. அதாவது ஒரு பீடி முடிஞ்சு போனால் அந்த பீடியில் இருக்கிற அந்த கங்கை வச்சு அடுத்த பீடியை பற்ற வச்சு பிடிக்கிற அளவுக்கு ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்திருக்கிறாரு ரமணா அவர்கள்.
இதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காசை வந்து இந்த ஸ்லீவில் மடிச்சு வச்சிருப்பாரு, ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவை போட்டு மடிச்சு வச்சிருப்பாரு. அது மாதிரி ஒரு பீடியை மடிச்சு வச்சுக்கிட்டு தான் காலேஜுக்கே போகிறான். அந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போது படித்து கிழிச்சுமோ இல்லையோ சிகரெட்டை பிடிச்சி தள்ளணும்டா அப்படின்ற அளவுக்கு தான் இவரோட காலேஜ் டேஸ்லாம் இருந்திருக்குது. முடிச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வேலைகளுக்கெல்லாம் போயிருக்கிறாரு. எந்த வேலையும் செட் ஆகலை. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமாவில் ஒரு மாதம் ஒரு படம் எடுக்கணும், நம்மளோட கேரக்டரை வச்சு அந்த ஹீரோவை வச்சு அந்த படத்தை பண்ணணும். மொத்தமாக அந்த ஹீரோ நம்ம கேரக்டராக இருக்கணும்பா. அதனால் நம்ம போய் சினிமாவில் சேர்ந்து சினிமாவை கற்றுப்போன்னு சொல்லி ஆர்கே செல்வமணி அவர்கள்கிட்ட ஒரு உதவி இயக்குனராக போய் பணியாற்ற ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து கொஞ்சம் கதைலாம் எழுதிருக்கிறாரு. எழுதிட்டு ஏகப்பட்ட ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணுறது, கதையை சொல்கிறது, யாருமே அந்த கதை பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இவர் ஒரு மசாலா படம்லாம் பண்ணுற ஐடியாவே இல்லையா. ஒரு ராவான ஒரு தத்ரூபமான ஒரு படம், ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம் பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி எங்கெங்கேயோ சுற்றி இருக்கிறாரு. ஆனால் வெட்டி விட்ட பணம் வர மாதிரி எந்த ப்ரொடியூசரை பார்த்தாலும் அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் லவ் படங்கள் நல்லா ஓடும், ஆக்ஷன் படம் நல்லா ஓடும். இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான படங்கள்லாம் வந்து ஓடணும்னா அதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி அந்த மாதிரி கதை எடுத்து சுத்தம் போது தான் யாருமே ஒத்துக்கல. ஆனால் கடைசியாக 1996 நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களை வச்சு இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கற்காலம் அப்படின்ற ஒரு பேரில் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த படத்துக்கு எந்த ஃபினான்சியரும் வந்து அந்த கதையை நம்பி காசு போடலை. ஏன்னா படம் ரொம்ப ராவாக இருக்குது, இந்த படத்தெல்லாம் எடுத்தால் ஓடாது அப்படின்னு சொல்லி அந்த படமும் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒத்துக்கிட்டாலுமே கூட அந்த படம் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இயக்குனர் ரமணா அவர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்னன்னா, நம்ம வந்து சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்கணும்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு மசாலா படத்தோட கதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மசாலா படத்தோட கதையை எழுதியிருக்கிறாரு. அந்த கதை வேறு எந்த கதையும் இல்லை. அந்த கதை தான் விஜய் அவர்கள் நடித்த திருமலை படத்தோட கதை. முடிச்சதுக்கப்புறமா எப்படியாவது இந்த படத்தோட கதையை வந்து விஜய் கிட்ட சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஆள் பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்காரு. இவரோட கெரியரில் இந்த மாதிரி படம் பண்ணலை, இவரை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள்கிட்ட கதை சொல்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்காரு. கடைசியில் விஜய் அவர்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது சரி என்கிட்ட ஒரு லைன் இருக்குது, இந்த ஒரே ஒரு சின்ன லைனை மட்டும் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன லைனை ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஷூட்டிங் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக இவரோட கதையை முழுசாக கூட கேட்காம வெறும் 1 நிமிஷம் மட்டும் கேட்டுட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட கதையை சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் இதுவும் வந்து செல்பெடுக்க போகிறது கிடையாது, இவ்வளோ பெரிய நடிகர் சொன்னோன்னா உடனே ஒத்துக்குவா போறாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்து படுத்துட்டு இருக்கிறாருங்க. படுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் வருது. ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து ஹலோ நான் தாங்க விஜய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களே ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஆனால் ஆரம்பத்தில் யார் தாங்க நம்புவா? விஜய் அவர்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணால் யாராவது நம்புவோமா? ஆனால் விஜய் அவர்கள் பண்ணதுக்கப்புறம் அட சும்மா கலாய்கதையா ஃபோனை வையா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் விஜய் கிட்டே வந்திருக்கு. ஏங்க நான் தாங்க நடிகர் விஜய் பேசுகிறேன், கொஞ்சம் எடுத்து பேசுங்க அப்படின்றதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணினா அசிங்கமாக திட்டுவேன்னு கெட்ட வார்த்தைகளெல்லாம் ஒரு 2 வாட்டி போட்டு மூடி வச்சுட்டு இருக்கிறாரு ஃபோனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு மறுபடியும் விஜய் கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் தமாசான விஷயமே. அதாவது விஜய் ஃபோன் எடுத்தோன்னே என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, யோ நான் தான் விஜய் பேசுகிறேன், நடிகர் விஜய்யா, நீ வந்து என்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கதை சொன்னல, 2 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாமல் நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டல, இப்போ வந்து சொல்லுவா அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னதுக்கப்புறம் தான் அடடா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த மேட்டர்லாம் எனக்கும் விஜய்க்கு மட்டும் தானே தெரியும், யார் அது? இப்போ யாரும் கலாய்கல, விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்காருன்னு ஆல்ரெடி அடிச்சுன்னு ஃபோனை திருப்பி பேசியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா சரி ஓகே இப்போலாம் நீ பதட்டப்பட்டு எங்கள் வீட்டுக்கு நடுராத்திரியில் ஓடியாராத, நாளைக்கு காலையில் வா அப்படின்னு ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. அதுவும் சாலி கிராமத்தில் இருக்கிற விஜய் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு மிகப்பெரிய ஷாக்கையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு வாங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த அதிர்ஷ்டமே. அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம், அதாவது விஜய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹாலில் பார்த்தீங்கன்னா யார் உட்காந்துட்டு இருந்தாங்க தெரியுங்களா? நடிகர் விஜய் உட்காந்துருக்கிறாரா, அவரோட தந்தையான எஸ்ஏசி ஒரு பக்கம் வந்து உட்காந்துருக்கிறாரு. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாலச்சந்தர் மற்றும் அவரின் மகளான புஷ்பா கந்தசாமி உட்காந்துருக்கிறாங்க. என்னையா சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த திருமலை படத்தை தயாரிக்க போகிறது வேறு யாரும் இல்லை, பாலச்சந்தர் அவர்களின் மகளான புஷ்பா கந்தசாமி தான் கவிதாலயா ப்ரொடக்ஷன் மூலயமாக. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் ஜாம்பவான்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மனுஷனுக்கு கதை சொல்கிறதுக்கு ஒரே தயக்கம், எப்படா சொல்கிறது, இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்கன்னு பதட்டத்தில் இருக்கும்போது விஜய் அவர்கள் தான் கொஞ்சம் தட்டி கொடுத்துருக்காரு. சொல்லு பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபோன் பண்ணும்போது எப்படியெல்லாம் என்ன திட்டினேன் இப்போ சொல்லிடியே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இவரும் மனசை தேர்த்திக்கிட்டு கதையோட ஒரு 1 லைனை சொல்லியிருக்கிறாரு. உடனே கதை கேட்டு பிடிச்சி போன நம்ம கே பாலச்சந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா உடனே ஒரு செக்கை கொடுத்து இந்த படத்துக்கு நீ தான் இயக்குனர், நான் தான் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி அப்போவே ஓகே பண்ணி செக்கு கொடுத்து இவரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் திருமலை படம் ஆரம்பிச்சதுங்களாங்க. ஆனால் படம் என்ன தான் வந்து ஸ்மூத்தாக ஆரம்பித்தாலும் இந்த படத்துலையும் திருமலை படத்துலையும் ஏகப்பட்ட சர்க்கிள்களை இவர் சந்திச்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் இவர் வந்து ஒரு சில காதல் காட்சியில் மகேஷ் பாபு அவர்களின் தற்போதைய மனைவியான நம்ரதா அவரால் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் இல்லையா, இவங்களை வச்சு தான் அந்த காதல் காட்சிகளை எடுத்துருக்காரு. ஆனால் எடுத்து போட்டு பார்த்ததுக்கப்புறமா இவருக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் ஜோதிகா அவர்களை மாற்றி விட்ட கதை தான் இது.
இதுக்கப்புறம் அந்த காதல் காட்சிகள் எல்லாத்தையும் மறுபடியும் ஜோதிகா வச்சு ரீஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அந்த மோகன் ஸ்டுடியோஸில் போட்ட செட்டு திருமலை அந்த மெக்கானிக் ஷெட் அந்த புதுப்பேட்டை செட்டு மட்டுமே 40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டது தான் விஜய் அவர்கள் நடித்த திருமலை படம். இது மட்டும் இல்லாமல் இதில் விஜய் அவர்களோட கெட்டப்பே வேறு லெவலில் டோட்டலாக இருக்கும். ஸோ இந்த கெட்டப் கூட ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் ஒத்துக்கவே இல்லையா, ஏன்பா இவ்வளோ நாள் நான் ரொம்ப க்ளீனாக அழகாக ஷேவ்டு ஃபீஸு அதுக்கப்புறம் பவுடர்லாம் போட்டுன்னு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தேன், இப்போ என்ன தூக்கின்னு வந்து கறி பூசின சட்டை, அதுக்கப்புறம் ஆயில் மாட்டின பேண்ட்டு, கரப்போன ஷூவு, மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மேக்கப்பே இல்லாமல் டல்லாகுது, தாடிகிட்டெல்லாம் விட்ட, இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் ஒத்துக்கவே இல்லையா. அது ஒரு ரமணா தான் சொன்னாராம், சார் சூப்பராக இருக்கும், இது வரைக்கும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்தீங்க, இனிமேல்லாம் அப்படி கிடையாது, இனிமேல் நீங்கள் ஆக்ஷன் ஹீரோ மாஸ் ஹீரோ லோக்கலாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கெட்டப்பை மாற்றி விட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் விஜய் அவர்களுக்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இதே லுக்கை கிட்டத்தட்ட சிவகாசி படம் சச்சின் படம் வரைக்கும் வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட லுக்கை மாற்றினாரு. ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு பிடித்து போன ஒரு லுக்கு, ஒரு யூத்ஃபுல்லாக விஜய் மாற்றினது இந்த திருமலை படத்தில் இருந்தால் சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கமர்ஷியலி இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரமணா அவர்கள் யார் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது. விஜய் அவர்களோட பரிமாணமும் டோட்டலாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதனைத் தொடர்ந்து ஒரு மாஸ் படம் கொடுத்துட்டோம், மக்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துட்டோம், நம்ம மறுபடியும் ஒரு ராவான படம் ஒன்று பண்ணுவோம், ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட படம் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களை வச்சு பார்த்த சாரதின்னு ஒரு படத்தை ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணார். ஆனால் அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களோட கால் ஷீட் கிடைக்காதனால அந்த படம் ஸ்டார்ட் ஆகாமல் போச்சு. ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ரமணா அவர்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வருதுங்க. எப்பேற்பட்ட ஆஃபர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ஒரு ரீமேக் படம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆஃபர்ஸ் வருது. ஏன்னா அன்றைக்கி ரீமேக் படம் அப்படின்றது, தெலுங்கு படத்தை வந்து ரீமேக் பண்ணுறது ஒரு ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருந்த காலம். அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 2003 ஒரு 2007 வரைக்கும் ஏகப்பட்ட தெலுங்கு படங்கள் தமிழில் ரீமேக் ஆச்சு. உதாரணத்துக்கு நம்ம ஜெயம் ரவி அவர்கள் நடித்த பாதி படங்கள் வந்து தமிழ் ரீமேக் ஆச்சு. விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா நிறைய மகேஷ் பாபு படத்தை எடுத்து ரீமேக் பண்ண காலம் தான் அது. இதையும் தாண்டி அஜித் அவர்கள் ஒரு பக்கம் ரீமேக் படம் நடிப்பார். ஸோ இந்த மாதிரி ரீமேக் ரீமேக் காலகட்டம் இருக்கும்போது இவருக்கு ஏகப்பட்ட ரீமேக் படங்களை தெலுங்குலேருந்து பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவர் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணுறதா இருந்தால் ஒரிஜினல் கதைகளத்தோட பண்ணுவேன்னு சொல்லி அடுத்ததாக 2004 இவர் ஸ்டார்ட் பண்ண படம் தான் தனுஷ் அவர்களை வைத்து சுல்லான் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் அந்த காலகட்டத்தில் பெருசாக வரவேற்பு கிடையாது. அந்த படத்தோட கதைக்களம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் தனுஷ் அவர்களுக்கு அந்த கதை இன்றைக்கி செட் ஆகலை. ஏன்னா தனுஷ் அவர்கள் ஒல்லிய வடவடன் வத்தல் மாதிரி இருப்பார். இந்த வத்தல் வந்து காற்றுல பறந்து எத்தனை பேர் அடிக்குதா அப்படின்ற மாதிரிலாம் நீ வந்து பயங்கரமாக கலாச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஆட்கள் தான் பல பேர் அடிக்கிறாங்க. டியூடு படத்தில் பிரதீப் ரங்கநாதன் 30 பேர் அடிப்பார். ஆனால் இதெல்லாம் கைத்தட்டி 100 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். அன்றைக்கி அந்த படத்தை வந்து நம்ம கரெக்டான முறையில் பார்த்து அந்த படத்தையும் ஓட விட்டுருந்தோம்னா இன்றைக்கி ரமணா மாதிரி நல்ல ஆட்கள் நல்ல மசாலா படமும் கொடுத்துருப்பாங்க, நல்ல கதைக்களம் கொண்ட படங்களும் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ நம்ம கோட்டை விட்டாச்சு. ஸோ அப்படி இருந்தது காலகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால் சுல்லான் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஃபெயிலியர். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வரது கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும் போது எஸ்ஏசி அவர்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. என்னன்னா, அங்கே பாரு, விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல பரிமாணத்தை கிரியேட் பண்ணி கொடுத்தால் நீ உன்னை வந்து இப்படியே விட முடியாது. ஏன்னா நீ வந்து அந்த படத்துக்கு அப்புறமா சொல்லான் அப்படின்ற ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்ட, 3வது படம் உனக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதனால நீ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீமேக் படம் பண்ண, அதுவும் விஜய் வச்சே பண்ணு, நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஏசி அவர்களே தயாரிச்சு ஒரு தெலுங்கு படத்தோட ரைட்ஸை வாங்குறாங்க. அந்த தெலுங்கு படத்தோட பேர் தான் அத்தன் ஒக்கடே அப்படின்ற ஒரு படம். கல்யாணராம் நடித்த படம். அந்த படம் வந்து தெலுங்குல வந்து 2005 ரிலீஸ் ஆச்சு. கமர்ஷியலி இந்த படம் சக்ஸஸ் தெலுங்குல. ஸோ அந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி நீ தமிழில் ஆதி அப்படின்ற பேரில் இந்த படத்தை எடு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அரை மனசோட தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து கதைக்களமாக ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த படம் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் நிறைய கிரியேட்டிவ் டிஃபரன்ஸு, நிறைய ப்ரொடக்ஷன் வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணனால படத்தோட குவாலிட்டி ரொம்ப பெருசாக இருக்காது. அதனால் அந்த படத்தில் வர ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கர கிரிஞ்சாக அந்த காலகட்டத்தில் இருக்கும். கிராஃபிக்ஸ் எல்லாம் சரியாகவே பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஃபைட் சீன் தான் ஒரு மாஸ் படத்தை தூக்கி கொடுக்கும். அந்த ஃபைட் சீனே வந்து கிரிஞ்சாக இருக்கும். கிராஃபிக்ஸ் எல்லாம் சொதப்பி அந்த படம் வந்து இந்த ஃபைட் சீன்ஸே நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால அந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் பயங்கரமாக கிரிஞ்சாக கலாய்க்கப்பட்டது. இதன் காரணமாக ஆதி படம் அப்படியே பாதியிலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆனது மட்டும் கிடையாது, எஸ்ஏசி அவர்களுக்கு இந்த படத்துக்காக இந்த படத்தினால ஒரு 5 கோடி ரூபா லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ அதோட நம்ம டைரக்டர் ரமணா அவர்களோட சாப்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பேச ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் மனுஷன் சோர்ந்து போல. 2007 தமிழில் வாய்ப்பு இல்லைன்னா நான் தெலுங்குல போய் மகேஷ் பாபு படத்தை இயக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெலுங்கு கலங்கி போனார். இதையும் தாண்டி நம்ம நடிகர் சரத்குமார் அவர்கள் நானே ஃபைனான்ஸ் பண்ணுறேன், என்னோட சொந்த காசில் ஒரு படத்தை எடு, நானே ஹீரோவாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த 2 ப்ராஜெக்ட் இவர் கையில் இருக்குதுங்க. ஆனால் அந்த 2 ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனனால ரமணா அவர்களே என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நானே ஹீரோவாக களமிறங்குறேன் அப்படின்னு சொல்லி குதிரை அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக நான் ஹீரோ ஆகிறேன் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிருக்கிறாருப்பா. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் தான் இவருக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்னிலிருந்து தான் இவரோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தோட டப்பிங்க்கு போனப்போ ஃபஸ்ட்டு நாள் டப்பிங் பேசும்போது இவரால் சரியாகவே டப்பிங் பேசவும் முடியல, அந்த வாய்ஸும் எடுக்க முடியலையா.
அதுக்கப்புறம் பிரேக் விட்டுட்டு ஒரு 2வது நாள் போயிருக்காரு. 2வது நாள் வாய்ஸ் முதல் நாளோட ரொம்ப மோசமாக இருந்துதான். 3வது நாள் பார்த்தீங்கன்னா இவரால் சரியாகவே பேசவே முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச இவருக்கு பிளட் வாமிட் வந்து ஸ்டுடியோலேயே மயக்கம் போட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தான் தெரியுதான் இவருக்கு த்ரோட் கேன்சர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த த்ரோட் கேன்சர் வந்ததுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட 6 வருஷம் சினிமாவிலேருந்து வெளில போய் ட்ரீட்மெண்ட்டில் மட்டும் இருந்திருக்காரு. 3 வருஷம் இவர் பேசவே இல்லைங்களாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் சென்னையில் வாங்கின ஒரு 2 வீடியோ விற்றுட்டு இன்றைக்கி வாடகை வீட்டில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், ஆரம்பத்தில் விஜய் கிட்ட பைக்கில் வந்து கதை சொன்னவர் கடைசியில் அந்த திருமலை முடிச்சதுக்கப்புறம் காரில் போயிட்டு விஜய் கிட்ட வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. வாழ்த்து பெற்று இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இருந்தாலும் விஜய் அவர்கள் இவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாரா. நம்ம வீட்டுக்கு வந்து பைக்கில் வந்து கதை சொன்னவன் இன்றைக்கி காரில் வந்திருக்கான், அந்த காரை நான் ஓட்டி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி விஜய் காரெல்லாம் ஓட்டி பார்த்து வாழ்த்து சொன்ன கதைலாம் உண்டு. இதுக்கப்புறம் பல வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 2011வது வருஷம் தான் இவர் வந்து கேன்சரில் அஃபெக்ட் ஆனார். 6 வருஷம் எதுவுமே பண்ணாமல் 2020வது வருஷம் நம்ம இப்போ இயக்கம் பண்ண வேணாம்னு சொல்லி ஒரு நடிகராக வர்மா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து அறிமுகமானார். அதுக்கப்புறம் 2022 டைனோசர் அப்படின்ற ஒரு படத்தில் நல்ல ரோல் ஒன்று பண்ணார். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் மில்டன் அவர்கள் இயக்கக்கூடிய பல படங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இதையும் தாண்டி விஜய் மில்டன் அவர்கள் சமீபத்தில் இயக்கிய மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு படத்துக்கும் இவர் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையும் தாண்டி இவர் ஒரு படத்தை இயக்கலாம், தனுஷை வச்சு இயக்கலாம் அப்படின்னு ஒரு படத்தை கூட ஸ்டார்ட் பண்ணாராம் சமீபத்தில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ தனுஷ் அவர்கள் கிட்ட சொல்லும் போது அந்த காலகட்டத்தில் தனுஷ் அவர்கள் கால் ஷீட் இல்லாதனால தனுஷ் அவர்களே நடிகர் ஸ்ரீகாந்த் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை வச்சு இந்த படத்தை வந்து பூஜை போட்டிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த படத்தில் ஃபைனான்ஷியல் இஷ்யூ வந்தனால அந்த படமும் வந்து இப்போ ஹோலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ கரண்ட்டாக இயக்குனர் ரமணா அவர்கள் ஒரு படத்தை இயக்கிறதுக்காக மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதையும் தாண்டி நிறைய படங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தான் தற்போதைய தகவல். ஸோ எந்த லெவலில் வர வேண்டிய ஒரு இயக்குனர் இந்த அளவுக்கு டவுன்ஃபால் ஆனதுக்கு காரணம் அவரோட ஆரம்ப காலத்தில் இருந்த புகைப்பழக்கம் மற்றும் குடிப்பழக்கம் தான். ஸோ இந்த புகைப்பழக்கமும் குடிப்பழக்கமும் இன்னைக்கு நான் அடிக்கிறேன், நாளைக்கு எனக்கு என்ன ஆக போகுது, நான்லாம் ஸ்டீல் பாடி தெரியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற பல பேருக்கு அது இந்த மாதிரி நீங்கள் க்ரோ ஆகிற நேரத்தில் உங்களை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா எப்போவுமே வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, நீ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பல பேரோட லைஃப்பில் பல எக்ஸாம்பிள் நடந்திருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எவனோன்னு என்னென்னமோ பண்ணுறான், என்னென்னமோ மெடிசன் வந்துருச்சு, என்னென்னமோ டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம தட்டி கழிச்சிக்கிட்டு போகவே முடியாது. நம்மளோட உடம்பு எப்படி இருக்கணுன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதை பார்த்துக்கிறது நம்மளால் மட்டும்தான் முடியும், எந்த டாக்டராலையும் முடியாது. டாக்டர்கிட்ட போனால் அவங்க படித்து வச்ச ப்ரொசீஜரை தான் அவங்ககிட்ட ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர உன் உடம்பு என்ன பண்ணணும் அப்படின்றது உனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் அந்த உடம்பை நம்ம பேணி பாதுகாத்தா மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போனாலும் நம்ம கான்ஃபிடென்ட்டாகவும் தெம்பாகவும் இருக்க முடியும், அந்த ஒரு வெற்றியை நம்ம அனுபவிக்கவும் முடியும். அப்படி இல்லைனா நல்ல வெற்றி கிடைக்கிற நேரத்தில் உங்களோட ஹெல்த் பாதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வெற்றியை நீங்கள் அனுபவிக்கவும் முடியாது, அந்த ஒரு லக்ஸரியை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உங்களால் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சஃபர் ஆவாங்க. அதனால் கெட்ட பழக்கம் அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, இருக்கவே கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரியான சில பழக்கங்களை அளவோடு வச்சுக்கோங்க. எடுக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம், எடுத்துட்டிங்கன்னா அளவு குறைச்சிக்கோங்க, அளவோடு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் இயக்குனர் ரமணா அவர்கள் ஒரு நல்ல கதைக்களத்தோடு இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாஸ் படம் சீக்கிரமாக கொடுப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி வந்ததுன்னா நாமளும் தேட்டரில் போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நீங்களும் ரமணா அவர்களை பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா இந்த கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை பை.